நேர்களே, திரு அவையானது இன்று உலக மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றது. இவ்வருடம் உலக மறைபரப்பு ஞாயிறின் கருப்பொருள் மக்களிடையே நம்பிக்கையின் மறைப்பணியாளர்கள் என்பதாகும். மக்களிடையே இறைவார்த்தையை பறைசாற்றி மக்களிடையே நங்கூரமிடப்பட்ட நம்பிக்கையை விதைக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அறிவு கண்களை திறக்க ஆசிரியருக்கு அழைப்பு, நோயிலிருந்து விடுதலை கொடுக்க மருத்துவருக்கு அழைப்பு, நீதியை நிலைநாட்ட நீதிபதிக்கு அழைப்பு, கலை வழி மதிப்பீடுகளை அறிவிக்க கலைஞனுக்கு அழைப்பு, மறைபரப்பு பணிபுரிய திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் புனித அழைப்பு. மறைபரப்பு ஞாயிறின் வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது மறைபரப்பு சபையானது 1822 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லியோன் என்னும் நகரிலே செல்வி மாரி பொலின் ஜெரிகோ என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இச்சபையின் நோக்கம் மறைபணியில் ஈடுபட்டுள்ள மறைபரப்பாளர்களுக்கு சுபத்தாலும் ஒருத்தலினாலும் ஒத்துழைப்பு வழங்கி மறைபரப்பு பணியை எல்லா நாடுகளிலும் உலகின் கடையெல்லை வரை கொண்டு சேர்க்க நாம் உதவுவதாகும். இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் மனிதன் மீது இன்னும் சலிப்படையவில்லை என்ற செய்தியை உலகிற்கு கொண்டு வருகின்றது என்றார் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். இறைவன் மீது நாமும் சலிப்படையாமல் இறைவனுடைய அன்பையும் கொள்கையையும் கோட்பாட்டையும் உலகில் பரப்ப வேண்டியது திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் பெற்ற நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். 72 சீடர்களை இருவராக தாம் போகியிருந்த இடங்களுக்கு மறைபரப்பு பணிக்கு அனுப்பினார். மறைபரப்பு பணி என்பது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மாத்திரம் அல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பான கடமையாகும். 2 தீமோத்தேயு 4:2 வழியாக திருத்தூதர் பவுல் என்ன கூறுகின்றார்? இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்கின்றார். நல்ல புத்தகங்களை நாம் திறந்துவிட்டால் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும். இது கவிஞர் வைரமுத்துவின் கவிதை வரிகள். அதே போன்று விவிலியத்தை நாம் திறந்துவிட்டால் விண்ணரசில் எமக்கு இடம் உண்டு. நற்செய்தியை நாம் படிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும், அதனை நாம் மற்றவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதே மறைபரப்பு ஞாயிறு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாகும். வேத புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம். கலாத்தியர் 1:15, எசாயா 49:1, திருப்பாடல் 71:6, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டார் என்று. அன்று இறைவாக்கினர்கள் அழைக்கப்பட்டார்கள். விடுதலை பயணம் 3:9, இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் எம்மை எட்டியது, நீ வா என்று மோசே அழைக்கப்பட்டார். எரேமியா 1:9 நாங்கள் படிக்கின்றோம், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் உன்னை மக்களின் மேலும் அரசுகள் மேலும் ஏற்படுத்தினேன் என்கின்றது இறைவசனம். எசேக்கியல் 3:1, நான் காண்பதை தின்றுவிடு, இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேலர் வீட்டாரிடம் போய் பேசு என்கின்றார் ஆண்டவர். எசேக்கியல் 3:1 படிக்கின்றோம், மானிடா நீ காண்பதை தின்றுவிடு, இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்கின்றார் ஆண்டவர். நாம் பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றார் அப்துல் கலாம். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவோடு நாம் நற்செய்தியை பரப்ப வேண்டும், பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தியாகும். தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1:16 படிக்கின்றோம், நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்கின்றார். நற்செய்தியை பறைசாற்றுபவர்கள் விவிலியத்திலே போற்றப்படுகின்றார்கள். எசாயா 6:15 சொல்கின்றது, வெற்றி வெற்றி என்று முழங்கி என்றும் நற்செய்தியை அறிவிப்பவர்களின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன என்கின்றார். நிலக்கரி, வைரம் இரண்டுமே கரி வகையை சார்ந்தவை. பூமியின் அழுத்தம் தாங்க முடியாமல் வெளியே வருவது நிலக்கரி. இது எரிந்து சாம்பலாகி விடுகின்றது.
பூமியின் அழுத்தத்தை பொறுத்து கொண்டு பூமிக்கடியில் இருக்கும் நிலக்கரி வைரமாக மாறி சிம்மாசனம் ஏறுகின்றது. நற்செய்தி பணியில், மறைபரப்பு பணியில் நாம் சந்திக்கின்ற சவால்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மறைபரப்பு பணி புரிந்தால் விண்ணகம் என்ற சிம்மாசனத்தை நாமும் தொட்டுவிடலாம். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பாய்ந்துவிடும். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். நாம் இறைவார்த்தையை படிக்க வேண்டும். கெட்ட செய்திகளுக்கு இறக்கைகள் உண்டு, நல்ல செய்திகளுக்கு கால்கள் கூட இல்லை. நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதனை இன்றைய மறைபரப்பு ஞாயிறில் நாங்கள் உணர வேண்டும், பணி தொடர வேண்டும். இறைவனின் பார்வையில் நாம் எவ்வளவு செய்தோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அன்புடன் செய்தோம் என்பதே முக்கியம் என்று அன்னை தெரேசா அழகாக சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று பவுல் ஆதங்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். எம்மை இழந்து இறைவனுக்கு நாங்கள் பணிபுரிய முன்வர வேண்டும். பாறை தன்னை இழந்தால் வருவது சிற்பம், சிற்பி தன்னை இழந்தால் வருவது முத்து, மலர் மடிந்தால் வருவது நறுமணம். மறைபரப்பு பணி செய்து இறைவனின் பாதத்தில் நறுமணம் வீசும் மலராவோம். ஆமேன். உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை நான் பொறித்தேன். என் பணிக்காக யார் செல்வார்? என் பணிக்காக யார் செல்வார்? உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன். என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன். என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே, பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே. பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே, பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே. உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன். என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். எளியோர்க்கு நற்செய்தி நல்கிடவே, சிறைப்பட்டோர் விடுதலை வாழ்வு வாழ்ந்திடவே. நோயுற்றோர் நோய் நீங்கி நலம் பெறவே, நிறை வாழ்வில் சாட்சியங்கள் பகிர்ந்திடவே. உன்னை கண்டேன், உண்மை கண்டேன், உடனே வா என்றேன். உள்ளம் கண்டேன், உன்னில் கண்டேன், உறவில் வாழ்கின்றேன். உன்னை கண்டேன், உண்மை கண்டேன், உடனே வா என்றேன். உள்ளம் கண்டேன், உன்னில் கண்டேன், உறவில் வாழ்கின்றேன். துன்பம் சூழ்ந்த போதிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். துன்பம் சூழ்ந்த போதிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். ஒரு துணையாய் நான் இருப்பேன். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே, பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே. பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே, பணிவிடை பெற அன்று
நான் அழைத்தேன் உன் பெயரை பொறித்தேன் என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன் கண்மணியாய் நான் காப்பேன் எரிகின்ற முட்புதரின் நடுவினிலே என் குரலை உன் காதில் ஒலித்தேனே ஒன்றுமில்லா உள்ளத்தின் ஓரத்திலே ஓராயிரம் திறமைகளை வளர்த்தேனே தீயின் நடுவே நடக்கின்ற போதும் தீமை தீண்டாது கடலை கடக்கின்ற போதும் ஆபத்து அணுகாது தீயின் நடுவே நடக்கின்ற போதும் தீமை தீண்டாது கடலை கடக்கின்ற போதும் ஆபத்து அணுகாது தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்தேன் ஆவியை பொழிந்திட்டேன் தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்தேன் ஆவியை பொழிந்திட்டேன் தூய ஆவியை பொழிந்திட்டே பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே உன்னை நான் அழைத்தேன் உன் பெயரை பொறித்தேன் என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன் கண்மணியாய் நான் காப்பேன் உன்னை நான் அழைத்தேன் உன் பெயரை பொறித்தேன் என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன் கண்மணியாய் நான் காப்பேன் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே பணிவிடை பெற அன்று பகிர்வினில் வாழ்ந்திடவே